வணக்கம் வணக்கம். சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோ மாதிரி உங்க இதை காமிக்கிறேன் சார். அப்படியே எல்லாமே இங்கதான் இருக்காங்க, லைவா தான் இருக்காங்க. அப்படியே நான் திருப்பி வச்சிடுறேன் லேப்டாப்ப. சோ பசங்க விசிபிளா இருப்பாங்க. அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சரி 2 மினிட்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார் வந்துட்டு ஸ்டடி சர்க்கிள் மெக்டாரா வந்துட்டு நாங்க வந்துட்டு சாரை வந்துட்டு கூப்பிட்டுருக்கோம். சார் வந்துட்டு அவங்க டைம் பிரசன்ஸோட அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, சார் வந்துட்டு எங்க எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்டோட மண்டல இணை இயக்குனராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல ஒரு 25 to 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவங்க வந்துட்டு இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அழகப்பா ஸ்டடி சென்டர், அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கைடன்ஸ் மாதிரி கொடுத்து கோஆர்டினேட்டரா சார் வந்து பிடி அந்த ஃபீல்ட்ல லேர்ன் ஆகாங்க. சார் கெரியர் கைடடா ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு 9 புத்தகங்கள் எழுதிருக்காங்க. சரிங்களா? நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணா கூட தெரியும். சுரேஷ்குமார் போட்டீங்கனாலே கெரியர் கைடன்ஸ் போட்டீங்கன்னா வரும். சோ நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. சார் வந்து இன்னைக்கு உங்க மத்தியில சிறப்புரை ஆடுறதுக்கு அழைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ நீங்களும் வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கு. சார் சொல்றத கேட்டு பயன்படுத்தி சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். வெரி குட் வெரி குட், நைஸ் நைஸ். எல்லாருமே பாக்குறப்ப ரொம்ப அந்த முகத்துல பார்த்தா ஒரு தேடல் இருக்கு. எல்லாருடைய முகத்தையும் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து. ஸோ நான் வந்து இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு. நான் இந்த துறையில வேலை பார்த்துட்டு திருப்பி வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே உங்கள் 2 பேருக்கும் சரி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு டு கெட் கனெக்டட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது, யங் மைண்ட்ஸோட இன்டராக்ட் பண்றது, இக்னைட்டிங் த மைண்ட்ஸ் ஆஃப் யங் பீப்புள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இசைவான ஒரு விஷயம். பிகாஸ் நான் எப்பயுமே வந்து யூத் இஸ் மை ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த விதத்துல இப்ப இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த பையங்க யாரா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி உடனே கேட்கற மாதிரி இருந்தா டக்குன்னு அவங்க கேட்கட்டும். இல்லைன்னாக்க நான் 2-3 விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேட்டாலும் சரி. யாராவது கேட்கறீங்களா? இல்ல நான் ஒரு few minutes பேசிட்டுமா? இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க சார், அப்புறம் அவங்க டவுட்ஸ் இருந்தா கேட்க சொல்லிருக்கேன் சார். இன்ஃபர்மேஷன் சார், ஃபேக்கல்டிஸ்மே வந்துட்டு பிரசன்ட்டா இருக்காங்க, ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிருக்காங்க சார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரி, இப்ப நான் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு முற்போக்கு விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சுய சிந்தனையில, தன்னோட அறிவுல, விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக வாழ்க்கையை யோசனை பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த சூப்பர் ஸ்டிஷன் சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் வந்து இன்னைக்குமே நம்ம பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. எதையுமே வந்து ஆதாரபூர்வமா தெரியாம இல்லாட்டி அவருடைய சுயமா யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பார். அப்படியாப்பட்ட அவருடைய வீட்டுல வந்து ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரை வந்து திடீர்னு வந்து அத்துட்டு வெளியே ஃபாரஸ்டுக்கு போயிருது, காட்டுக்கு போயிருச்சு. அந்த குதிரையை காணான்னு நினைக்கிறாங்க மற்றவங்க எல்லாம். இவரும் நினைக்கிறாரு. ஆனா உடனே மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, திடீர்னு நீங்க வச்சு வளர்த்த குதிரை வந்து தானா போயிருச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து தேடுறது பண்றாரு. அதே சமயம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த குதிரை ஃபாரஸ்டுக்கு போன குதிரை, அந்த காட்டுக்கு போன குதிரை என்ன பண்ணணும்னாக்கா 4-5 குதிரைகளை காட்டுல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடும். முதல்ல குதிரை காண போனோம்னா ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிம்பாங்க. இவர் அதிர்ஷ்ட பத்தி எல்லாம் யோசனை பண்ணல, அது எப்படி தேடணுன்ற முயற்சி தான் அவர் பண்ணாரு. ஆனா இவர் தேடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த குதிரை வந்து ஒரு 4-5 குதிரையை கூட கூட்டிட்டு வந்துடும். உடனே ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் அவர் அதை பத்தி முக்கியமா நினைச்சுக்கல, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற பத்தி அவர் நினைக்கல. திருப்பி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு பின்னால அந்த ஊர்ல அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா போர் நடக்கிறப்ப ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு இளைஞனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்பணும் கட்டாயமா. அதுக்கு பேர் வந்து கன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இளைஞர்களை வந்து கட்டாயமா ராணுவத்துக்கு அனுப்புறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் வீட்டுல இவருடைய பையன் வந்து ஒரு இளைஞர். ஆனா அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த குதிரை மேல அவரோட வீட்டுக்கு வந்து குதிரையில ஏறி சவாரி பண்றப்ப கீழே விழுந்துருவார். விழுந்த உடனே கால் அடிபட்டு. உடனே ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஐயோ பாவம், இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற எல்லா இளைஞர்களையும் வந்து ராணுவத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த இவர் வீட்டு பையனை வந்து கூட்டிட்டு போக முடியாது. பிகாஸ் அவர் காலில் அடிபட்டு.
உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பரவாயில்ல இவருக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து விவசாயினுடைய மகனை பத்தியோ அவரை பத்தியோ வந்து குதிரையை பத்தியோ இப்படி எல்லாம் உலகத்திலையும் ஊர்லயும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, எந்த வித ஆதாரமே இல்லாம அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த விவசாயி சட்டம் பண்றதே கிடையாது. இது வந்து ஒரு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் சரி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், போட்டி, இதெல்லாம் கூட ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கிறத வச்சு நீங்க புரியணுன்றதுக்காக நான் இப்படி எல்லாம் சொல்ல பாக்குறேன். உங்க சிந்தனையை தூண்ட பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு அருமையான குளம், காலையில சூரியன் உதிக்குது, அந்த மரத்து நிழல்ல ஒருத்தர் நின்று இருக்காரு. அப்ப வந்து அந்த சூரியனுடைய நிழல் வந்து அந்த குளத்துல விழுகுது, மரத்துல பறவைகள் எல்லாம் இருக்கு, அவர் அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு விவசாயி என்ன பண்றாருனாக்கா, கலப்பை எடுத்துட்டு வயலுக்கு போறாரு. போறப்ப இவரை பாக்குறாரு, பார்த்துட்டு இவர் என்ன சோம்பேறியா இருக்காரு, காலையில இருந்து இப்படி நின்றுட்டே இருக்காரு. திருப்பி சாயந்தரம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த விவசாயி வீட்டுக்கு திருப்பாரு. அப்ப பார்த்தாலும் வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. உடனே அவருடைய பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து சோம்பேறியா தெரியும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நின்று சூரியனையும் நிழலையும் இதையும் பார்த்துட்டே இருக்காருன்னு அவர் விவசாயிக்கு தோணுது. ஆனா இவர் வந்து அதை பத்தி ஒண்ணுமே நினைக்க. இது வந்து ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புத்தகம் வந்து ரூட்ஸ்னு ஒரு புக்கு, அது எழுதினவர் வந்து அலெக்ஸ் ஹெய்லி அப்படின்றவர். அவர் என்ன சொல்வாருனாக்கா, நம்ம மாதிரி வந்து பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் அனுப்பி வச்சு, இல்லாட்டினா பள்ளிகளுக்கு அனுப்பி வச்சு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பயிற்சிக்கு அனுப்பி வச்சு எளிஞர்களை வந்து எதிர்காலத்தை நோக்கி தயார் பண்றதுன்றது இல்லாம, அந்த ஆதிவாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பழக்கம் என்னன்னாக்கா, இதை வந்து மேனேஜ்மெண்ட்ல கூட நிறைய ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னாக்கா, ஒரு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா பையங்க, அவங்கள வந்து வீட்டுல இருந்து அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. அனுப்பி அந்த ஃபாரஸ்ட்ல காட்டுல போய் அவங்க எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து எந்த வித இயற்கையும் எதிர்கொள்ளணும், தானா சமைக்கணும், தானா விலங்குகளை பார்த்து அதெல்லாம் எந்த வித பாதுகாப்பு உணர்வோட வந்து தன்னை காப்பாத்திக்கணும், தானா ஒரு அனுபவத்தை பெறணும். இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் அவங்க வந்து ஃபாரஸ்ட்லயே வாழ்ந்துட்டு அப்புறமேல அவங்க வரணும். அதுக்கு பேர் தான் கிராஜுவேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பட்டமளிப்பு எல்லாம் என்னன்னாக்கா, அதுக்கு மேல கல்யாணம் பண்றது எல்லாம் வந்து அப்பதான் அவர் வந்து முழுமையை அடைஞ்சிருக்காரு, அவருக்கு வந்து அனுபவம் எல்லாம் இருக்குது இந்த ஆதிவாசிகள் நினைப்பாங்க. அப்போ ஒரு இளைஞனை தயார் பண்ணணும்னாக்கா அவருக்கு வந்து அந்த இயற்கை தான் பள்ளி. அவர் இயற்கையில போய் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதெல்லாம் எதிர்கொண்டு சிறப்பா வந்து திருப்பி வரக்கூடிய நேரத்துல அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து அவரை வந்து அவருக்கு வேண்டிய வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்றதுன்றது. இது 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு இந்த ரூட்ஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்துட்டு எப்படி வந்து இளைஞர்களை பாதுகாப்பு இல்லாத இடத்துல கூட அவங்களா பாதுகாப்பை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது பயிற்சி அவங்களா எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் கொடுத்ததை வச்சுதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியில, ராணுவத்துல, பல இடங்கள்ல இந்த மாதிரி உத்திகளை எல்லாம் அவங்க கையாண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இது வந்து 3 நிலையில சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துட்டு கூட உங்களுடைய அனுபவத்தோட பொருத்தி பார்க்கலாம். இல்லைன்னாக்க நீங்களாகவே ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது சொல்ல பார்க்கலாம். இப்படி எல்லாம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுமை என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க சொல்லலாம்.